வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் போடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் மேஜிக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் டயக்ராம் பேட் அப்படின்னு தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலேயே. அந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. என் இன்ஸ்டா ஐடி நிறையா பேர் கேட்டிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கிங் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இது ஒர்க் ஆகாது. ஸோ மார்க்கிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த A4 ஷீட் எடுத்துகிட்டு நான் இதில் 13 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்னோட லெஃப்ட் சைடு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கு நான் சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா இப்போ ரைட் சைடு வந்துடலாம். ரைட் சைடு பார்த்தோன்னா 11 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த 11 சென்டிமீட்டர் டாப்பில் வச்சுட்டு 6 சென்டிமீட்டர் இந்த சைடு நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சுட்டு 6 சென்டிமீட்டர் கரெக்டாக குறிச்சிக்குங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த 3 சென்டிமீட்டர் இந்த லெஃப்ட் சைடில் போட்டிருப்போம்ல, ஸோ அதில் கீழே நான் எப்படி வைக்கிறோனோ அதே மாதிரி வச்சுட்டு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. இதில் ஜஸ்ட் ஒரு 0.5 mm இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோடு கிழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அதே போல் அந்த சைடு 2 சென்டிமீட்டர் நான் எப்படி குறிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் குறிச்சிக்குங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா அந்த கோட்லேருந்து டாப்பில் 2 சென்டிமீட்டர் குறிக்கணும். ஸோ குறித்து முடிச்சதுக்கப்புறம் டாப்லேருந்து லைட்டாக உங்கள் ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு இந்த சைடு கிழிச்சிக்குங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா டாப்பில் நீங்கள் 6 சென்டிமீட்டர் குறிச்சிருப்பீங்களா, ஸோ அதுக்கும் இந்த 5 சென்டிமீட்டருக்கும் கரெக்டாக பாயிண்ட் வச்சிங்கன்னா 8.5 சென்டிமீட்டர் வரும். ஸோ சில பேத்துக்குலாம் 9 சென்டிமீட்டர் வரலாம். ஏன்னா அந்த ஸ்கேல் நம்ம கிராஸாக வச்சு போட்டிருப்போம்ல, ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தோன்னா 8.5 சென்டிமீட்டர் இருக்குது. மார்க்கிங் ஃபுல்லாகவே முடிஞ்சு. ஜஸ்ட்டு இதை காட்டுறேன், இங்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வைக்க முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நார்மலாக எதாச்சும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த கார்ட்போர்டில் ஒட்டி கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் எந்த சைஸில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதை அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேஸ் மாதிரி எடுத்துடலாம். ஸோ கார்ட்போர்ட் டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் ஒரே கார்ட்போர்ட்லேயே செஞ்சால் கூட ஓகே தான். ஸோ இதை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே போல் இன்னொரு பீஸ் அப்படியே பேக்கில் திருப்பிடுங்க. அந்த கார்ட்போர்டுக்கு பேக்கில் அப்படியே திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த கார்ட்போர்ட் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் 2 பீஸ் உங்களுக்கு வேணும். 2 பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம கார்ட்போர்டுக்கு அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த கார்ட்போர்ட்லேருந்து சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருங்க. அது ஒரு 2 நிமிஷத்தில் காஞ்சிரும். அந்த க்ளூ காயிற வரைக்கும் தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சோண்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாயாமல் இருக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நேரம் இதை அழகாக போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னா இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது போல் ஒரு CD கவர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போல்லாம் யாருங்க CD யூஸ் பண்ணுறா, நார்மலாக குப்பையில் கிடக்கிற மாதிரி தான் கிடக்கும் நம்ம வீட்டில். ஸோ அதை ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இந்த கவரோட டாப்பில் இருக்க அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக ஜஸ்ட் உருவனாலே வந்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா நம்ம கீழே அந்த 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டு கிழிச்சு வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதை மட்டும் உள்ள இன்சர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இன்சர்ட் பண்ணி முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஓவர் தான். ஸோ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க. அதில் பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஸோ ரொம்பவுமே சூப்பராக தெரியும். நீங்கள் ட்ரேஸ் வச்சு வரைய வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நார்மலாக நான் இப்போ வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த ட்ராயிங் இந்த ஷீட் பத்தலை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக கிழிச்சு விட்டுட்டு ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் இதை வச்சு பண்ணால் பக்காவாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி வரலன்னா ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை இந்த டைரெக்ஷனில் உட்காந்து வரைஞ்சிங்க அப்படின்னா கையெல்லாம் கொஞ்சம் வளைச்சி அப்படி இப்படி பெண்டாகி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ட்ராயிங்கு. ஸோ இதுக்கான ஒரு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் ஆட்டோ ரொட்டேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த டயக்ராம் வரையணுமோ அந்த டயக்ராம் வச்சுட்டு ஜஸ்ட்டு அதை தலைகீழாக மட்டும் திருப்பி அந்த ஸ்டாண்டில் வச்சுருங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் வரைய போகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச கார்டன்
கார்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த கார்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வரையும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமேட்டு இது லைட்டாக வந்து அவுட்டர் மட்டும் கொடுத்துக்குங்க. ஸோ அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் திறமைகள்லாம் காட்டலாம். இதுமேட்டு நீங்கள் வரைஞ்ச மாதிரி அப்படி சொல்லி காட்டலாம். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கலர் கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். வீடியோ பார்த்துருப்பீங்க, சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி DIY வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.